கோல்டுக்கு வந்து 90% வரைக்கும் பேங்க்ல வந்து லோன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதை வந்து 75% ஆக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வேற அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுக்கணும், பில் கொடுக்கணும், நிறைய அந்த டைட் பண்ணியிருக்காங்க. இது பெரிய பாதிப்பை உருவாக்குங்க. Make Howrah Pay your trusted partner for all your payout needs. Elemal Vidyalaya congratulates its class 10th and 12th CBSE toppers of 2025 for their outstanding performance. Innosex, Bharat ka next gen crypto exchange. மற்ற என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் உடனடியாக எதாவது பணம் பண்ண முடியும்னா தங்கம் தாங்க. அதுக்காக தான் எல்லாருமே தங்க முதலீட்டுக்கு விரும்புகிறாங்க. ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னா உடனடியாக போனோமா வச்சோமா காசு கிடைக்குமா. இப்போ அது வந்து பெரிய பாதிப்புக்குள்ளே வந்து உருவாகிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மறைமுகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மிடில் கிளாஸ்கிட்ட இருக்கிற தங்க நகை எல்லாம் வந்து பறிக்கிற ஒரு விதமாக வந்து நகை வைக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா படித்தவங்க அறிவாளிகள்னு சொல்ல முடியாதுங்க. எவ்வளோ வில்லேஜில் பாமரர்கள் கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்போ வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டிக்கு வாங்கிட்டு பணம் கொடுத்துட்டு 2 லட்ச ரூபா கொடுத்துட்டு 1 வருஷம் கழிச்சு நீங்கள் பணம் கட்டலைங்க உங்கள் நகை எனக்குன்னு சொன்னால் அவங்க நகையை சேர்க்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. என்னோட பாட்டி வச்சிருந்த நகையை நான் வச்சிருந்தேன், எங்கே போய் சர்டிஃபிகேட்டுக்கு போகிறது? என்னோட அம்மா நகைக்கு எனக்கு எங்கெங்கே சர்டிஃபிகேட் இருக்கும்? ஒரு விவசாயி வந்துங்க கஷ்டப்பட்டு வந்து ஒரு நகை வாங்கி வச்சிருக்காருன்னா அவருக்கு எங்கேருந்து சர்டிஃபிகேட் கிடைக்கும்? அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ என்கிட்ட வராத, நான் உனக்கு பணம் கொடுக்க மாட்டேன், நீ மறைமுகமாக வந்து ப்ரைவேட் ஃபினான்ஸுக்கு நம்மளா அவங்கள வந்து வாலண்டியாக வந்து தள்ளி விடுற மாதிரி இருக்கும். பட் அரசாங்கம் வந்து எந்த ஸ்லாப் வச்சு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு சரியாக தெளிவாக இல்லைங்க. இது ஒரு சரியான திட்டமிடுதலாக இதை யோசித்தவங்க வந்து நடுத்தர மக்களை மனசில் வச்சுக்கிட்டு யோசிச்சாங்களான்ற அளவுக்கு தான் நம்ம யோசிக்கணும். ஒரு 100 பேர் எஜுகேஷன் லோன் கேட்குறாங்கன்னா ஒரு 10 பேருக்கு தான் எஜுகேஷன் லோன் வருதுங்க. அந்த எஜுகேஷன் லோனுக்காக அவங்க போராட வேண்டிய கஷ்டங்கள் இருக்குங்க. இந்த 4 வருஷத்துக்கு அவங்க நகையை வச்சு தாங்க அவங்க வந்து அந்த பையனை படிக்க வைக்கிறதுங்க. ஏன்னா தங்கம்ன்றது வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக வாங்குறது மட்டும் தங்கம் கிடையாதுங்க. ஆன்லைன்லேயும் அது ட்ரேட் ஆகுது. நகை என்ன விலை ஏறிக்கிட்டே இருக்கே, எப்போ தான் நான் வாங்குறதுன்ற எண்ணத்தையும் நீங்கள் விட்டுருங்க. கோல்டு பீஸ்லேருந்து ஆரம்பிங்க. 100 ரூபாலேருந்து உங்களோட சேவிங்ஸ் ஆரம்பிங்க. அந்த மாதிரி நீங்கள் சேர்க்க 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 தங்கமாக சேர்ந்துக்கிட்டே வந்துடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சேர்ந்து போயிடும். பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் தாமோதரன் சார் இணைந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது சார்கிட்ட பேச. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது சமீபமாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம், ஆர்பிஐ வந்து தங்க நகை கடன் மீதான நிறைய விதிமுறைகளை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. போன மாதம் தான் வந்து ஒரு விதிமுறை வந்திருந்தது. இப்போ திரும்பியும் ஒரு 9 விதிமுறைகளை வந்து சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா நடுத்தர வர்க்கத்தை வந்து பெரிய அளவில் பாதிக்குங்க. கண்டிப்பாக ஏற்கனவே விலைவாசி ஏற்றங்கள் நிறைய பாதிப்புக்குள்ளே தான் எல்லாருமே இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது வர்ற சம்பளத்துக்குள்ளே வாழ்க்கை நடத்த முடியாத ஒரு சூழலில் தான் ஒரு நடுத்தர மக்கள் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து அந்த கோல்டுக்கு வந்து 90% வரைக்கும் பேங்க்கில் வந்து லோன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை வந்து 75% ஆக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வேறு அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுக்கணும், பில் கொடுக்கணும், நிறைய அந்த விஷயங்களை எல்லாம் வந்து டைட் பண்ணியிருக்காங்க. இது பெரிய பாதிப்பை உருவாக்குங்க. ஏன்னாங்க நகைன்றது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வாங்கி வச்சவங்களுக்கு அது பில் இருக்குமான்னு சொல்ல முடியாதுங்க. பழைய நகைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் இருக்குமான்னு சொல்ல முடியாதுங்க. இப்போ இது வந்து எங்கே பாதிக்கும்னா அடிப்படையில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பணம் தேவையானும் போது ஒரு கல்லூரிக்கோ இல்லை மற்ற எதுக்கோ ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு போது நகை நம்பி தான் நகை வாங்குறதே அதுக்காக தான், பாதுகாப்பு பண்ணுறதுக்காக தான். மற்ற என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் உடனடியாக எதாவது பணம் பண்ண முடியும்னா தங்கம் தாங்க. அதுக்காக தான் எல்லாருமே தங்க முதலீட்டுக்கு விரும்புகிறாங்க. ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னா உடனடியாக போனோமா வச்சோமா காசு கிடைக்குமான்ட்டுங்க. இப்போ அது வந்து பெரிய பாதிப்புக்குள்ளே வந்து உருவாகிடும். இது எங்கே போய் பிரச்சனையை உருவாக்குமுன்னாங்க திரும்பி பழைய ஸ்டேஜுக்கு கந்து வட்டி கண்டிப்பாக போவாங்க. ஏன்னா அர்ஜென்ட் பணம் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் கொடுக்குற அந்த டெபாசிட்டெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதோட வட்டி விகிதம் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வரதுனால தான் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதை விட எங்கேயாவது அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தான் ஸ்கேமில் போய் மாட்டுறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தன்கிட்ட இருக்கிற பணத்தை கொஞ்சம் அதிகமாகணும்னு ஆசை. அப்போ இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அடிப்படையில் வந்துங்க இதை விட எனக்கு இன்னொரு 4% எங்கன்னா கூட கிடைக்குமா, இன்னொரு 10% கூட கிடைக்குமான்ட்டுங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா ஒரு முகம் தெரியாத ஆட்கள்கிட்ட போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ சீட்டு இந்த மாதிரி ப்ரைவேட் ஃபினான்ஸ் இந்த மாதிரிலாம் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது வந்து அவங்களுக்கு பாதிப்புக்குள்ளாகுதுங்க. அது காரணம் வந்து அரசாங்கம் கொடுக்குற அந்த இன்ட்ரெஸ்ட் பத்தாததுனால தாங்க. இப்போ அதே அடிப்படையில் இதை கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா விவசாயம் பாதிக்குங்க. ஏன்னா விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா விவசாய லோன் வர வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாதுங்க. உடனடியாக போய்ங்க பேங்க்கில் போய் பணம் எடுத்துங்க, அதுக்கு உண்டான உரம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க செயல்படுத்தி ஆகணுங்க. அவங்கக்கிட்ட போய் பில்லு இருக்கா? இது வந்து ஒரு 20 வருஷம் நகையாக இருந்ததுன்னு வச்சிங்களேன், அவங்கக்கிட்ட எப்படி பில்லு இருக்குங்க? அதை தாண்டி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அழகு கடை மாதிரி ஒரு சிஸ்டத்தை இவங்க கொண்டு வராங்க. ஏன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே
நீங்கள் மூட்டாகணும்ன்றாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இயர்லி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டுங்க ரெனியூவல் பண்ணிட்டு வருவாங்க. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் வந்துங்க 5 லட்ச ரூபா வச்சுருக்காருங்க. நீ ஒரு வருஷம் கழிச்ச உடனே அந்த 5 லட்ச ரூபா கொடுத்து நீ மூட்டை அதுக்கப்புறம் வச்சுக்கணும் போது அவர்கிட்ட 5 லட்சம் இருக்கணும் இல்லை, இன்ட்ரெஸ்ட்டுக்கு இருக்கோங்க. அப்போ இது என்ன ஆகும்னா அவர் கட்டலைன்னா என்ன ஆகும்னா எப்படி அடகு கடையில் ஆக்ஷனுக்கு போதோ அந்த மாதிரி அப்போ வங்கியே வந்து ஆக்ஷன் கொண்டு போனால் இதில் அர்த்தமே இல்லை. அப்போ ப்ரைவேட்டுக்கும் அரசாங்கத்துக்கும் வேறுபாடு இல்லாமலே போயின்னு இருக்கும் இல்லையா. இது நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இது செயல்படுத்தினாங்கன்னா பெரிய அளவில் வந்து பாதிப்பு வருங்க. கண்டிப்பாக இது ஒரு தவறான உதாரணமாக போயிடும். தங்கத்து மேலே வந்து எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை போயிடும். தங்கம்ன்றது பாதுகாப்புன்றது உடனடியாக பண தேவையும் அதில் மேலே உருவாக்கலாம். இதுக்கு இவ்வளோ கட்டுப்பாடுகள் வைக்கும் போதுங்க நிச்சயமாக வந்து எல்லாருக்குமே ஒரு பயத்தை உருவாக்குங்க. நடுத்தர மக்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தங்க நகை தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆதாரமாக இருக்குது சார். நீங்கள் சொன்ன மாதிரி பேங்க்கில் போனால் நல்லா உடனே வந்து பணம் வச்சு வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறது தான். இப்போ இதில் இத்தனை விதிமுறைகள் வைக்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? இப்போ தங்கம் விலை வந்து மேலே ஏறிக்கிட்டே போயின்னு இருக்குங்க. இப்போ சைனா மாதிரி நாடுகள்லாம் வந்து தங்கம் வாங்குறத வந்து குறைச்சிருக்காங்க. பட் அரசாங்கம் வந்து எந்த ஸ்லாப் வச்சு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு சரியாக தெளிவாக இல்லைங்க. இதை எப்படி நம்ம சொல்கிறதுன்னு தெரியலங்க. இது ஏன்னாங்க இது ஒரு சரியான திட்டமிடுதலாக இதை யோசித்தவங்க வந்து நடுத்தர மக்களை மனசில் வச்சுக்கிட்டு யோசிச்சாங்களான்ற அளவுக்கு தான் நம்ம யோசிக்கணுங்க. சரி, இப்போது இந்த ஒரு அறிவிப்புக்கு அப்புறம் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெரும்பாலும் இதுக்கப்புறம் பொதுமக்கள் வந்து இந்த ப்ரைவேட் லோன் கொடுக்குற நிறுவனங்களை சார்ந்து போக ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றி நிச்சயமாக போவாங்க. இப்போ அவங்க 90% கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ ப்ரைவேட் ஃபினான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியுங்க தங்கம் வந்து மேல் நோக்கி தான் போகுதுன்ட்டுங்க. அப்போ அவங்க வந்து 90% கொடுக்கறது மட்டும் இல்லை, இப்போ அவங்க இதனால் இன்னொரு ப்ராப்ளம் உருவாகும். இப்போ வங்கி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒரு வருஷத்தில் எனக்கு வட்டி கட்டலன்னு சொன்னால் நான் வந்து ஆக்ஷன் கொண்டு வருவேன். அதே சிஸ்டத்தையும் அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ப்ரைவேட் ஃபினான்ஸும் அதை ஃபாலோ பண்ணால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மறைமுகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிடில் கிளாஸ்கிட்ட இருக்கிற தங்க நகை எல்லாம் வந்து பறிக்கிற ஒரு விதமாக வந்து மாறி போயிடுவாங்க. இவங்க 75% கொடுக்குறாங்க, அவங்க 90% கொடுக்குறாங்கன்னும் போது இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் 15% கூட வரும்போது கண்டிப்பாக ஜனங்கள் அங்கே தான் போய் ஆகணும். ஏன்னாங்க இன்றைக்கி தேவைகள் ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. சார், நம்ம பார்க்குறோம் பேங்க்கில் இருக்கிற எஃப்டிலாம் வந்து குறைஞ்சிட்டே வருது, பங்குச்சந்தையை நோக்கி இந்த முதலீடுகள்லாம் வருது அப்படின்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் தங்க நகை கடனுமே வந்து ப்ரைவேட் ஃபினான்ஸ் நோக்கி போகும்போது இது பேங்க்குக்கு ஒரு அழுத்தமாக இருக்காதா? இப்போது நிறையா இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் மற்ற விஷயங்களெல்லாம் ஏன் போச்சுங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே ரொம்ப கம்மியாகிடுச்சிங்க. அங்கே ஆவரேஜாக இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வருது. இப்போ நிஃப்டியை பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை விட அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஓவராலாக மார்க்கெட் மேலே போகும்போதுங்க, அதுக்காக கீழே வரும்போது வராதுங்க. அப்போ எல்லாமே கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஒரு 10 வருஷம் பேங்க்கில் வந்து டெபாசிட் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு என்ன வருது, அதே ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் என்ன வருது, ஸ்டாக்கில் போட்டால் என்ன வருதுன்னும் போது இதோட ரெவன்யூ இருக்கிற ஏரியாவுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டாலே அவங்களுக்கு வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட்டோட அதிகமாக வரும்போதுங்க அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக மாற தான் செய்வாங்க. ஆனால் எல்லாருமே சொல்கிறாங்க இதுலேருந்து மாறுறாங்க அப்படின்ட்டுங்க. ஆனால் வங்கி வந்துங்க இதுக்கு உண்டான விஷயங்கள் எதுவுமே பண்ண மாட்டேங்குதுங்க. அது இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதோ அதுக்கு உண்டான விழிப்புணர்வுகள் கொடுக்குறதோ எதுவுமே கொடுக்குறது. அப்போ பேங்க்லேருந்து பணம் போனால் போட்டோம்ன்ற ஒரு சூழலுக்குள்ளே தான் அவங்க வந்து இருக்காங்க. இந்த நகைக்கடன் தான் வந்து இதில் இருக்கிறதுல பெரிய விஷயம். அந்த விஷயங்கள் கூட பேங்க்லேருந்து டெபாசிட் போதுங்க, அவங்க இண்டெக்ஸ் ஃபண்டில் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு இப்போ வந்து நிறைய அவேர்னஸ் வந்துருச்சுங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லைங்க. இது அவசரத்துக்குண்டான இடங்க, ஒரு அவசர நிதி ஆதாரங்க. இது அதை வந்து நம்ம அமுக்கும் போது பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு வரோங்க. சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அறிவிப்புமே வந்து பொதுமக்களுக்கு சரியாக போய் சேர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நிறைய பேருக்கு வந்து தெரியல. இதுக்கான அவேர்னஸ் எப்படி சரியாக பேங்க் சைட்லேருந்து கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு இது அதாவது இந்த அவேர்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலோட்டமாக தான் எல்லாமே சொல்கிறாங்க. எல்லாருக்கும் போய் சேருதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. இப்போ வங்கிகள் தான் வந்துங்க நகை வைக்கும் போது இதெல்லாம் அவங்க வந்து கிளியராக சொல்லணும், நீங்கள் இங்கே வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பாதிப்பெல்லாம் இருக்குங்க அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் நகை வைக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படித்தவங்க அறிவாளிகள்னு சொல்ல முடியாதுங்க. எவ்வளோ வில்லேஜில் பாமரர்கள் கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்போ வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டிக்கு வாங்கிட்டு பணம் கொடுத்துட்டு 2 லட்ச ரூபா கொடுத்துட்டு ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் பணம் கட்டலைங்க உங்கள் நகை எனக்குன்னு சொன்னால் அவங்களோட அந்த பணம் அந்த நகையை சேர்க்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த அவேர்னஸ் எல்லாம் கண்டிப்பாக கொடுக்கணுங்க. இது செயல்படுத்தினால் முழுக்க பாதிக்க போகிறது நடுத்தர மக்கள் தாங்க. சரி, இப்போ நம்ம பார்க்குறோம் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு இது ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லி இதை வந்து உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக எதிர்ப்பு வரோங்க. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பில் கேட்குறது சர்டிஃபிகேட் கேட்குறதெல்லாம் வந்து சிஸ்டம் கிடையாது. இப்போ என்னோடய பாட்டி வச்சுருந்த நகையை நான் வச்சுருந்தேன், எங்கே போய் சர்டிஃபிகேட்டுக்கு போகிறதுங்க? என்னோடய அம்மா நகைக்கு எனக்கு எங்கெங்கே சர்டிஃபிகேட் இருக்குங்க? ஒரு விவசாயி வந்துங்க கஷ்டப்பட்டு வந்து ஒரு நகை வாங்கி வச்சுருக்காருன்னா அவருக்கு எங்கேருந்து சர்டிஃபிகேட் கிடைக்குங்க? அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீ என்கிட்ட வராத, நான் உனக்கு பணம் கொடுக்க மாட்டேன், நீ மறைமுகமாக வந்து ப்ரைவேட் ஃபினான்ஸுக்கு நம்மளாம் அவங்கள வந்து வாலண்டரியாக வந்து தள்ளி விடுற மாதிரி இருக்குங்க. வேறு வழி கிடையாது. கையில் நகை இருக்குது, பணம் இல்லைங்க. அப்படின்னா நீ கொடுக்கலங்க, எனக்கு 15% கூட அங்கே வருதுங்க, எனக்கு வட்டி கூட வருதுங்க, நான் அங்கே போகிறேன்ற மாதிரி நம்ம வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி தள்ளுற மாதிரி இருக்குங்க. பட் இது அரசாங்கம் அவ்வளோ சீக்கிரமாக பண்ணுமான்னு தெரியல.
பண்ணால் கண்டிப்பாக எல்லா லெவல்லையும் பாதிப்பாங்க. ஆர்பிஐ சைட்லேருந்து பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த சில வருடங்களாகவே நகை கடன்கள் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது, அதை வந்து ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நகை கடன் அதிகமாகிறதுக்கான காரணம் என்னவா? அதுதாங்க, விலைவாசி தாங்க. இன்றைக்கி தேவைகள் அதிகமாகிடுச்சிங்க. இன்றைக்கி ஒரு சும்மா ஒரு ஸ்கூலில் பணம் போய் சேர்க்கணுன்னா கூட இன்றைக்கி லட்சக்கணக்கில் பணம் கேட்குறாங்க. ஒரு காலேஜுக்கு அனும்போது பார்த்தீங்கன்னா எந்த வங்கியிலும் போய் கேட்டோன்னே எஜுகேஷன் லோன் கொடுக்கறது கிடையாதுங்க. ஒரு 100 பேர் எஜுகேஷன் லோன் கேட்குறாங்கன்னா ஒரு 10 பேருக்கு தான் எஜுகேஷன் லோன் வருதுங்க. அந்த எஜுகேஷன் லோனுக்காக அவங்க போராட வேண்டிய கஷ்டங்கள் இருக்குங்க. அப்போ ஒரு பையன் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் போய் ஒரு 4 வருஷம் படிக்கிறான்னு சொன்னாங்க. அந்த 4 வருஷத்துக்கு அவங்க நகையை வச்சு தாங்க அவங்க வந்து அந்த பையனை படிக்க வைக்கிறதுங்க. ஒரு மருத்துவ செலவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா இன்சூரன்ஸும் பார்த்திங்கன்னா கரெக்டாக செட்டில் பண்ணுறாங்களான்னு தெரியாது. இன்சூரன்ஸ் இல்லை, அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாதவங்களே எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இன்சூரன்ஸோட அவேர்னஸ் இருக்கிறது இல்லைங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்சூரன்ஸ் எடுக்கலைங்க, ஏதோ எமர்ஜென்சியாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம் வருதுன்னா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது 4 லட்சம் 5 லட்சம் ஆகுதுங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 5 லட்சத்தை வச்சு அந்த மனுஷனை காப்பாற்ற பார்ப்பாங்க. அந்த மனுஷனை காப்பாற்றும் போது வருஷத்துக்கு ஒரு முறை வட்டி கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க இல்லையா. இப்போ இதெல்லாம் ஒரு எதிர்வினையை வந்து ஆற்றுங்க. கண்டிப்பாங்க ஒரு அழுத்தத்தை கொடுத்தா இதெல்லாம் எதிர்வினையை வந்து ஆட்டும். இப்போ இந்த 5-6 வருஷமாக ஏன் வந்து உங்களுக்கு நகை கடன் அதிகமாகுதுன்னா விலைவாசி தான் அதுக்குள்ளே நம்ம கொண்டு வரணுங்க. சரி, இப்போது நம்ம பார்த்துட்டோம் இது வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு அழுத்தத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் சைட்லேருந்து மக்கள் வந்து இதை எப்படி அணுகணும்? இப்போ இது எங்கே கொண்டு போய் விடணும்னா, நான் வந்து ஒரு நகை வைக்க போகிறேன்னா நான் ஃபஸ்ட்டே ஒரு ப்ரீ பிளான் பண்ணிடணும். நான் பேங்க்கில் வைக்க போகிறேன்னா எனக்கு 75% தான் கிடைக்கும், ஆனால் ஒரு வருஷத்தில் நான் மூட் ஆகணும் என்ற ஒரு கட்டாயத்துக்குள்ளே நான் வரேங்க. அப்போ எனக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த பணம் எனக்கு கிடைக்கும், இந்த நகை எனக்கு திரும்பி வரும்னா மட்டும்தான் நான் வந்து பேங்க் பக்கம் போக முடியுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ப்ரைவேட் ஃபினான்ஸ் போகணும். வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் ஆக்ஷன் போட மாட்டார். நீங்கள் கொண்டு போய் இன்ட்ரெஸ்ட் பே, அவர் கூட ஜென்ரலாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டீங்கன்னா போதும், திரும்பி ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருவாருங்க. இவங்க வந்து எக்ஸ்டென்ஷன், ஏன்னா ரூல்ஸ்னு வந்துருச்சுன்னா எக்ஸ்டென்ஷன் கிடைக்காதுங்க. அப்போ என்ன ஆகுங்க, அப்போ தங்கத்தை எல்லாம் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கி வச்சுக்கிற மாதிரி ஆகிடுங்க. சார், நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர்கிட்ட வந்து பில் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி. இப்போது எல்லாருக்குமே வந்து வீட்டிலேருந்து நகைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த சிக்கல்கள்லாம் எப்படி வந்து பேங்க் சைட்லேருந்து பார்ப்பாங்க? இப்போ அதனால தாங்க இந்த பிளாக்ல வந்து அதை வச்சுட்டு திரும்பி எடுக்காம விடுறாங்க பார்த்தீங்களா. அந்த விஷயத்துக்காக தான் இப்போ அவங்க பில் கேட்குறாங்க. அப்போ உண்மையான பில்லாக அது அக்கௌண்ட்டுக்குள்ளே அந்த பணம் இருக்கான்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அது சொல்கிறாங்க. பட் இதுக்கு வந்து வேறு விதமாக ஏதாவது அவங்க பண்ணணும். இப்போ ஏற்கனவே எவ்வளோ நகை இருக்குன்ற ஒரு இதை வந்து நம்ம தெரிவிச்சுட்டு அதை மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வரணும். வழியே எடுத்தோடனே இந்த மாதிரி நான் 75% தான் கொடுப்பேன், நீ பில் தான் கொண்டு வரணும்னா ஒருத்தர் 100 சவரன் வச்சுருக்காருன்னு சொன்னால் அதை வந்து பிளாக்னு சொல்ல முடியாது. அவங்க பாட்டி காலத்துலேருந்து இருந்திருக்கலாங்க. இப்போ அவரை வந்து வெளிப்படுத்திடலாம், என்கிட்ட இவ்வளோ இருக்குங்க அப்படின்னு வெளிப்படுத்திட்டு அந்த மாதிரி ஏதாவது தான் பண்ணணுமே ஒழிய இந்த பாயிண்ட்டை வச்சு தான் ரிசர்வ் பேங்க் வந்து கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க. அது நடக்குதுங்க, நிறைய நடக்குதுங்க. அந்த கோல்டாக வாங்கிங்க, பிளாக் மணியை வந்துங்க கோல்டாக வாங்கி அதை பேங்க்கில் வச்சுட்டுங்க அதை திருப்பி விடாமல் விட்டுருவாங்க. சார், நிறைய பேர் தங்கத்தில் முதலீடு பண்ணுறதுக்கான காரணமே ஒரு அவசர தேவைக்கு நான் போய் தங்கத்தை வந்து அடகு வச்சு பணமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு. இப்போ இந்த விதிமுறைகள் வந்து தங்கம் வாங்குறத தடுக்கிறதுக்கான ஒரு இதுவாக பார்க்கலாமா? தங்கம் வாங்குறதை தடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா தங்கம்ன்றது முதலீட்டுக்காக தான் வாங்குறாங்க. ஒரு எமர்ஜென்சிக்கு தான் அதை நம்ம கொண்டு போய் வைக்க போகிறோங்க. வாங்குறதுக்கும் இதுக்கும் எந்த பிரச்சனையும் வராதுங்க. பட் இதை நம்ம வந்து அடகு வைக்கும்போது தான் இந்த பிரச்சனை வரும். இதனால வந்துங்க தங்கம் வந்து வாங்குறது குறையுமெல்லாம் அப்படியெல்லாம் அந்த டிமாண்டெல்லாம் குறையெல்லாம் சொல்லவே முடியாதுங்க. சார், நம்ம தொடர்ந்து வந்து நிறைய தங்கம் ரிலேட்டடாக அதனுடைய முதலீடுகள் பற்றி பார்த்துட்ருக்கோம். நம்ம அதனுடைய விலையை பார்த்தோம் அப்படின்னா 9,000 இருந்தது, இப்போ குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஒரு ரேஞ்சிலே போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ இப்போ தங்கத்தோட நிலவரம் வந்து எப்படி இருக்குது? நிச்சயமாக மேல் நோக்கி தான் போகுங்க. ஏன்னா தங்கம்ன்றது வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக வாங்குறது மட்டும் தங்கம் கிடையாதுங்க, ஆன்லைன்லேயும் அது ட்ரேட் ஆகுதுங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் அது வந்து கமாடிட்டியில் வந்து ட்ரேட் ஆகுதுங்க. அப்போ அந்த ஆன்லைனோட அப் அண்ட் டவுன்ஸ் எப்போவுமே இருக்குங்க. டெய்லி வந்து ஃப்ளக்சுவேஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க. இவ்வளோ பெரிய தங்கம் ஏறினதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 10% மேலே கீழே போயிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி போனால் தான் அது வந்து மேல் நோக்கி போகுங்க. ஒரே இடத்துல தேங்கவும் கூடாதுங்க, அது தான் மேலே போயிட்டேவும் இருக்கக்கூடாதுங்க. அப்போது இந்த மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் மட்டும்தாங்க அது சீரான ஒரு ரேட்டில் போய் நிற்குங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வந்து 1,10,000 கண்டிப்பாக தொடுங்க. அதை தாண்டா 1,30,000 கண்டிப்பாக போகுங்க. ஆனால் அது கீழே வர்ற டவுன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பணம் இருக்கிறவங்க வாங்கி வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளாக இருக்குங்க. நகை என்ன விலை ஏறிக்கிட்டே இருக்கு, எப்போ தான் நான் வாங்குறதுன்ற எண்ணத்தையும் நீங்கள் விட்டுருங்க. கோல்டு பீஸ்லேருந்து ஆரம்பிங்க. 100 ரூபாயிலேருந்து உங்களோட சேவிங்ஸ் ஆரம்பிங்க. அந்த மாதிரி நீங்கள் சேர்க்க தங்கமாக சேர்ந்துக்கிட்டே வந்துடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சேர்ந்து போயிடுங்க. கோல்டு மட்டும் இல்லைங்க, சில்வரும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. சில்வர் பீஸ் வாங்கணுங்க கண்டிப்பாக. நிஃப்டி பீஸ், சில்வர் பீஸ், கோல்டு பீஸ், பேங்க் நிஃப்டி என்னெல்லாம் பீஸுக்குள்ளே இருக்கோ அதையெல்லாம் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி போட்டுக்கிட்டே வரும்போது கண்டிப்பாக நம்மளோட பொருளாதாரம், நம்மளோட செல்வம் வந்து
சேருங்க கூடுங்க. Make Howrah Pay your trusted partner for all your payout needs. Elemal Vidyalaya congratulates its class 10th and 12th CBSE toppers of 2025 for their outstanding performance. InnoSix, Bharat ka next gen crypto exchange.